டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதையுமே அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதில் போட்டுக்கோங்க. எப்போவுமே சாம்பார் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, உப்பு, சாம்பார் பொடி, தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ அதனால் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம வேக வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி அதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. அது நல்லா அந்த நுரை வர ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. நிஜமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.